நீ என்னோட ஸ்டூடெண்ட்க்கு நல்ல தொல்லை கொடுத்துட்ட. முதல்ல நீ யாரு? சத்துரு கோச்சு. ஜுஜுசு ஹையோட ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்சார்ஜாக இருக்கிறது நான் தான். இது ஜுஜுட்சு ஹை ஸ்கூலா? போச்சுதா. நீ மற்றவங்களை பற்றி சுத்தமாக கவலைப்படாத டான்ஜி. உன்ன மாதிரி டெவலப்பர்ஸ்க்கு நிறைய வேலை இருக்கு போல. ஒரு மணி நேரமா நடந்துக்கிட்டே இருக்கோம். இங்கே ஒரு டெவில் கூட என் கண்ணில் மாட்டவே இல்லை. நான் இந்த டெவில் ஹண்டர் அசோசியேஷன் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கேன். இந்த வேலையை முடிச்சாதான் எனக்கு நல்லா சாப்பிட முடியும். என்னோட வாழ்க்கையை பணைய வச்சு இது பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். போச்சுதா. இது கேட்கறதுக்கு நீ கண்டுபிடிச்சிட்டு போல. அப்படின்னா இதுதான் சரியான பாதை. திரும்பவும் ஒரு மணி நேரம் நடக்க வச்சுட்டாங்களே. போச்சுதான். நீ தப்பான வழியில் கூடி வந்துட்டியா போன முறை மாதிரி. இன்னைக்கு நம்ம டெவில கொண்டா தான் இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம சாப்பிட முடியும். கண்டுபிடிச்சும் போல. போச்சுதான். நம்ம மறைஞ்சு போய் தான் தாக்கணும். போச்சுதா. இன்னைக்கும் நக்கிட்டு போச்சு. இந்த டெவில் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன் இந்த டெவில் கிட்ட இருந்து ரொம்ப வித்தியாசமான எனர்ஜி வருது? என்னது இது? அவ எங்க போனா? சாவுடா. போச்சுதா. நீ அவகிட்ட இருந்து தள்ளிப்போ. என்னது என்னது? இவனை கொண்டுட்டா?
ஒரு ஸ்பெஷல் கிரேட் சாபம் இங்கே இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்கு? கோஜோ சென்ஸ் எங்கே தொலைஞ்ச போனாருன்னு தெரில. எப்படி இருந்தாலும் உன்னோட சக்தி வேஸ்ட் ஆனது. நான் பலசாலியாக மாறணும். எதுக்காக இந்த காட்டு முழுக்கெல்லாம் டஸ்ட் இருக்கு? இது டெவில் ஹண்டரோட யூனிஃபார்ம் ஆச்சே. இவன் ஏன் இப்படி இருக்கான்? இந்த சாபம் சாதாரணமா இருக்கு. ஆனா இது எப்படி? அவளை தாக்குங்க. என்னால் அவனை தோக்கடிக்க முடியல. இப்ப நான் செத்துருவேனா? நீ என்னை வச்சு ஃபன் பண்றியா? நான் யாருன்னு காட்டுறேன். என்ன நடக்குது? கோஜோ சென்சே, இப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்க? இங்க ஏதோ ஸ்பெஷல் கிரேட் சாபம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். மெகுமி நீ ரொம்ப அடி வாங்கிட்ட போல. ஹே மெகுமே, நான் எங்க போனேன்னு தெரிஞ்சா நீ குஷி ஆகிடுவேன். நான் அதை பத்தி கண்டுக்க போறது. நான் சேர்த்து வச்ச மொத்த பணத்தை ட்விட்டர்ல இருக்கிற இந்த காயின்கே செலவழிச்சிட்டேன். இது யாரோ விசித்திரமான ஐடியா வந்து இந்த காயினை வச்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்க முடியலன்னு சொன்னாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் கிரிப்டோ கிங் ஆயிடுவேன் தம்பி. ஆமா, இது ஸ்பெஷல் கிரேட் கிடையாது. இதுவே இப்பயே கண்டுபிடிச்சிங்க. எப்படி இருந்தாலும் நீ இங்க வந்திருக்க கூடாது. ஸ்பெஷல் கிரேட் சாபத்தோட சண்டை போடுற அளவுக்கு நீ ஈனம் பதாடல. அதனால நீ எப்படி இருந்தாலும் அவகிட்ட நீ செத்துருவ. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த காயினோட ஸ்கேம்ல என்னோட மொத்த பணமும் போயிடுச்சு. இப்ப நான் நல்ல மூட்ல கிடையாது. சரி, இப்ப நான் உன்னை இங்கேயே புதைச்சாக்கணும்.